நேற்று நாட்டு மக்களிடையே ஆபரேஷன் சிந்தூர் பற்றி எழுச்சி உரை ஆற்றிய பாரத பிரதமர். அதைத் தொடர்ந்து இன்று ஆதம்பூர் விமானப்படை தளத்துக்கு விசிட் செய்திருக்காருங்க. இந்த தளத்தை தான் பாகிஸ்தான் தாக்கியதாக செய்திகள் பரவிட்டு இருந்த நிலையில் பொய்யாக்கும் விதமாக அந்த இடத்துக்கு விசிட் செய்து வீரர்களுடன் உற்சாகமாக பாரத தேசத்துக்கான கோஷத்தை வெளியிட்டிருக்காருங்க. அதைத்தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிவடையவில்லை, தற்காலிகமாகத்தான் நிறுத்தப்பட்டுள்ளது என்று செமிக்கையும் கொடுத்திருக்காங்க. சோ இதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்டுகள் உங்களுக்காக வைத்துக் கொண்டே இருப்போம். தொடர்ந்து பாருங்க என்னென்ன பொய் செய்திகள் பரப்பப்பட்டது, அதற்கு நமது இந்தியா தரப்பு சார்பாக என்னென்ன விளக்கங்கள், அதை முறியடிக்கும் விதமாக என்னென்ன காணொளிகள் வெளியிடப்பட்டுள்ளங்கிறதெல்லாம் வரிசையா உங்க முன்னாடி வைக்கிறேன். நம்ம எதையும் வெளியிட முடியாது. இதெல்லாம் இந்திய ராணுவமும் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பீரோங்கிற மத்திய அரசுடைய தகவல் தொடர்பு அமைச்சரும் இருக்கு இல்லைங்களா, அவங்க வெளியிடுறதையும் உங்க முன்னாடி வைக்கிறோம். சோ அது வரைக்கும் பொறுமையா காத்திருங்க. அதிகாரப்பூர்வமாக அரசு அறிவித்த உடனே உங்க முன்னாடி வரிசையா வைக்கிறோம். அதை பார்த்துட்டு 4 பேர்த்தோட பகிர்ந்து விடுங்க. இந்த மாதிரி நல்ல செய்திகளையும் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துங்க. சரியான செய்தி சரியான நேரத்தில் சரியான நம்ம நாட்டு மக்களிடையே போய் சேர்ந்து அவங்களையும் தன்னம்பிக்கை பெற செய்யட்டும். நான் உங்கள் ஜெம்சி.